செய்த பாவம் எதுவாக இருந்தாலும் அதை படைத்த ரப்பினிடத்திலே முறையிட்டு கண்டிப்பாக அதற்கான மன்னிப்பை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நம்மில் சிலர் சொல்வது உண்டு, நான் இன்ன பெரிய பாவங்கள் செய்துவிட்டேன், நான் செய்யக்கூடாத ஹராமை செய்துவிட்டேன், பாவங்களிலே மிக பெரும் பாவங்களை செய்துவிட்டேன், என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா, எனது குற்றங்களை அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா, இந்த ரமலானில் மட்டும் நான் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வானா, என் பாவங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என தங்களுக்கு தாங்களே முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு தாங்கள் செய்த பாவத்தில் இருந்து மீளாமல் அந்த பாவத்திலே நிலைத்திருந்து அந்த பாவத்திலே இறுதி வரையிலும் தன் வாழ்நாளை கழித்து நரகம் செல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு சிலர் மாறிவிடுகின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடாத தவறுகளை செய்திருந்தாலும் சரி, அதற்கான மன்னிப்பை வழங்குவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு வரலாற்று நிகழ்வை இமாம்கள் பதிவு செய்து காமிப்பார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரின் சபையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதரின் சபையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு வருகை தந்தால் அந்த பெண்ணினுடைய முகம் மிகுந்த வாட்டத்தோடு இருந்தது, அந்த பெண்ணினுடைய முகம் மிகுந்த பயத்தோடு இருந்தது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து அந்த பெண் சொன்னால், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டேன், அந்த விபச்சாரத்தின் மூலமாக எனது வயிற்றிலே ஒரு கரு வளர்ந்து விட்டது, அந்த கருவின் காரணமாக எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ்வின் அச்சம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, நான் செய்த இந்த குற்றத்திற்கு உடனே எனக்கு நீங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்டால், உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய பொறுப்புதாரியை அழைத்து சொன்னார்கள், அஹ்சின் இலைஹா ஃபஇதா வலஅத் ஃபதீனி, இந்த பெண்ணை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், இவளுக்கு நல்ல உணவை கொடுங்கள், நல்ல ஆகாரங்களை கொடுங்கள். இந்த பெண் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால், நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் இந்த பெண்ணை ஃபதீனி, நீங்கள் என்னிடத்திலே அழைத்து வாருங்கள். அப்படி அழைத்து வரும்போது இந்த பெண்ணுக்கான தண்டனை வழங்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடியவர், அந்த பெண்ணினுடைய பொறுப்புதாரி, அந்த பெண்ணினுடைய தந்தை, அந்த பெண் குழந்தை பெற்று எடுத்து முடித்தவுடன் அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு அழைத்து வந்தார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த பெண்ணை, இந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கின்ற வரையிலும் நான் விட்டு வைக்கின்றேன். இந்த பெண்ணை இப்பொழுது நீங்கள் அழைத்து செல்லுங்கள். இந்த பெண்ணினுடைய குழந்தை பால் குடியை மறந்ததற்கு பிறகு மீண்டும் தீனி என்னிடத்தில் நீங்கள் அழைத்து வாருங்கள், இந்த பெண்ணுக்கான தண்டனையை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மனிதரும் அந்த பொறுப்புதாரியும் அதேவாறு செய்தார். அந்த குழந்தை பால் குடி மறந்ததோடு அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு அந்த பெண்ணை அழைத்து வந்தார். அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு அந்த பெண்ணை அழைத்து வந்ததோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், ஃபஷ்தத்தத் அலைஹா, அந்த பெண்ணினுடைய ஆடையை சரி செய்து கொள்ள சொல்லுங்கள். அந்த பெண் தன்னுடைய ஆடையை நன்ற முறையில் சரி செய்து கொள்ளட்டும். அந்த பெண்ணுக்கான தண்டனையை நிறைவேற்றும் போது அந்த பெண்ணுடைய மான மரியாதைகள் காப்பாற்றப்பட வேண்டும். எனவே அந்த பெண்ணினுடைய ஆடைகளை சரி செய்து கொள்ளட்டும் என்று சொல்கின்றார்கள். உடனே அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய ஆடையை சரி செய்து கொள்கின்றாள். சரி செய்து கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் எங்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, தோழர்களே, இந்த பெண்ணை கல்லால் அடித்து நீங்கள் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே நாங்கள் எல்லோரும் அந்த பெண்ணை கல்லால் அடித்தோம். அந்த பெண் வலியினால் கத்தினாள், கதறினாள், துடித்தாள். அந்த பெண் மரணிக்கின்ற வரையிலும் அந்த பெண்ணை நாங்கள் கல்லால் அடித்து கொண்டே இருந்தோம். இறுதியில் அந்த பெண்ணினுடைய மூச்சு நின்று போனது. அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்ணுக்காக தொழுகையை நடத்தினார்கள். அப்படி தொழுகையை நடத்து போகும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், துஸல்லி அலைஹா யா ரசூலல்லாஹ் வகத் ஸனத். அல்லாஹ்வின் தூதரே,
அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண்ணுக்கா நீங்கள் தொழுகையை நடத்துகின்றீர்கள்? அவள் விபச்சாரம் செய்தவள், அவள் மிக பெரும் ஹராமை செய்தவள், அவர் அல்லாஹ்வின் தூதருக்கும் அல்லாஹ்விற்கும் பிடிக்காத காரியத்தை செய்த பெண்ணுக்கா நீங்கள் தொழுகையை நடத்தப் போகின்றீர்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உமரே உமரே, நீர் என்ன வார்த்தை கூறிவிட்டீர்? قال قد تابت توبة لو قسمت بين 70 من أهل المدينة. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உமரே, நீங்கள் என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? அந்த பெண் எவ்வளவு சிறந்த தௌபாவை அல்லாஹ்விடத்தில் தேடிக்கொண்டால் தெரியுமா? அந்த பெண்ணினுடைய தௌபாவை குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா, மதீனாவில் இருக்கக்கூடிய 70 குடும்பத்திற்கு மத்தியில் அந்த பெண்ணின் தௌபாவை பங்கு வைத்து கொடுக்கப்பட்டால் அந்த 70 குடும்பத்தாரின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அத்தகைய பெரும் தௌபாவை அந்த பெண் தேடிவிட்டால், அது மாத்திரமல்ல, இந்த பெண் செய்திருக்கின்ற தௌபாவை போன்று சிறந்த ஒரு தௌபாவை யாராவது செய்து நீர் பார்த்தீர்களா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தான் தவறு செய்து விட்டேன், நான் செய்த தவறு எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் தன் தவறை வெளிக்காட்டாத வரை அது யாருக்கும் தெரிய போவதில்லை, என் தவறை நான் ஒரு அறைக்குள் தான் செய்தேன், என் தவறை நானும் என்னுடைய உடலும் மட்டும் தான் அறிந்து கொண்டிருப்போம். அப்படி இருந்த நிலைமையிலும் கூட அல்லாஹ்வின் அச்சத்தினால் இந்த தவறுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை உயிர் போகும் தண்டனையாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக, எனது மன்னிப்புக்காக, நான் தவறு செய்த ஒரு தவறுக்காக எனது உயிரையும் நான் கொடுப்பேன் என்று முன்வந்து அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார்களே அந்த பெண்ணினுடைய தௌபா மிகச் சிறந்த தௌபா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தவறான வழியில் தான் குழந்தை கருத்தரித்து விட்டது. தவறான வழியில் குழந்தை கருத்தரித்தாலும் கூட அந்த குழந்தையின் மீது அந்த தாய் எத்தகைய அன்பை கொண்டிருப்பாள். குழந்தை பிறந்த உடனே கூட தண்டனையை நிறைவேற்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு மனதில் வேதனை குறைந்திருக்கும். ஆனால் 2 வருடங்கள் அந்த குழந்தை அந்த பெண்ணினுடைய மார்பகத்திலே தாய்ப்பாலை குடித்தது. அந்த தாய் அந்த பிள்ளையை எப்படி நேசித்திருப்பாள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று கற்பனை செய்திருப்பாள். ஆனால் அவையெல்லாம் எனக்கு பெரிதல்ல. இந்த உலகத்தில் நான் செய்த ஒரு குற்றம் மிக பெரும் குற்றமாக மாறிவிட்டது. இந்த மதீனா மக்களுக்கு நான் தவறிய ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அல்லாஹ்ட்ட தௌபா செய்தார்களே சஹாபிய பெண்கள். இன்னைக்கு நம்ம எப்படி தௌபா செய்கிறோம்? இன்னைக்கு அல்லாஹ்ட்ட நம்ம செஞ்ச பாவங்களை முறையிடுறோமா? நாம் செய்யக்கூடிய தௌபா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களையும் பரிசுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹ் தான் நேசிக்கின்றேன் என்று குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான். அது மாத்திரமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்றால், பாவங்கள் செய்யக்கூடிய நாம் இன்று அல்லாஹ்விடத்திலே எப்படி தௌபா செய்ய வேண்டும்? கணித்திற்குரியவர்களே, அது மாத்திரமா, இன்னைக்கு என்ன தவறுகளை செய்தாலும், என்ன பாவங்களை செய்தாலும், நான் எந்த பாவமும் செய்யாதவனை போன்று இந்த உலகத்தில் பெருமை பேசிக்கொண்டு பகட்டு அடித்துக்கொண்டு நான் கௌரவமானவன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமே. நாம் செய்திருக்கிற பாவங்களை ஒன்றொன்றாக நினைத்து இரவிலும் பகலிலும் சஹர் நேரங்களிலும் இஃப்தாருடைய நேரங்களிலும் தஹஜ்ஜத்துடைய நேரங்களிலும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் குர்ஆன் ஓதியதற்கு பிறகும் திக்ர்கள் ஓதப்பட்டதற்கு பிறகும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்கள்.
ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் இத்தகைய ஒரு பாவத்தை செய்து விட்டேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் இப்படி ஒருவனை ஏமாத்தி விட்டேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் அந்நிய பெண்ணை பார்த்து விட்டேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் தொழுகையை தவறவிட்டேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் என் தாயை கொடுமைப்படுத்தினேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் என் கையை கொண்டு பிறருக்கு தீங்கு விளைவித்தேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் பார்க்க கூடாத பார்வையை பார்த்து விட்டேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் வட்டியை வாங்கிவிட்டேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் இன்ன ஹராமை செய்து விட்டேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் உனக்கு பிடிக்காத காரியங்களை செய்து விட்டேன், ரப்பே ரஹ்மானே இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் தடுத்த காரியங்களை நான் மேற்கொண்டு விட்டேன் என்று ஒவ்வொரு பாவமாக நினைத்து 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 அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்யும் போது நமது தௌபாக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த 10 நாட்களில் சிறந்த முறையில் நாம் தௌபா செய்து வாழக்கூடிய காலங்கள் முழுக்க பாவங்களற்ற மனிதர்களாக பரிசுத்தமான மனிதர்களாக வாழக்கூடிய நசீபினை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.